எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அண்ட் எந்தெந்த செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் வந்து என்ன, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். பிகாஸ் ஒரு 10 டேஸ் வந்து ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 1 வீக் டவுன், அகெயின் ஒரு 10 டேஸ் ரைஸ், அகெயின் ஒரு 1 வீக் டவுன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிடுது. நம்ம ஒரு ஹைப்பில் வந்து இந்த இடத்துல பை எடுப்போம், ஆனால் மார்க்கெட் கடன் கீழே ஃபால் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நியூ ஹையை டச் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட்டை வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 22,220 22,200ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ட்ரெண்டு வந்து ஓவரால் ட்ரெண்டு வந்து நமக்கு அப் ட்ரெண்டு, தட் இஸ் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 22,220லேருந்து அண்ட் 22,100 இந்த ரெண்டு லெவலுமே நமக்கு வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வாரம் வந்து அப்சைடில் 22,470 22,570. ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. சப்போர்ட் லெவல் வந்தால் கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் சேம். நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தா தெரியும். தொடர்ச்சியாக மார்க்கெட்டை வந்து ரைஸ் ஆகுது. ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. தொடர்ச்சியாக ஒரு 5 டேஸ் ஃபால் ஆகுது. இதுவுமே வந்து ப்ரீவியஸாக இருக்குது, ஹையை உடைக்குது, அகைன் தொடர்ச்சியாக ஃபால். ஸோ கண்டினியூஸாக ஒரு சைக்கிளிக் மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் வந்து பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆகுது. ரைட் நோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் தான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. கிளியர் என்ட்ரி எக்ஸிட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேவ் அனாலிசிஸில் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். சரி, இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா இந்த வாரத்தும், அதாவது இந்த ஏற்றத்தினுடைய டார்கெட்டுங்கிறது 47,950. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இது ஸ்ட்ரைட்டாகவே அந்த 47,950 ஒரு 48,000 டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வரக்கூடிய ஒரு 2 to 3 டேஸ் கண்டினியூஸாக ஒரு 4 to 5 டேஸ் கூட மார்க்கெட் திருப்பியும் இந்த சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகலாம். அகைன் இதே மாதிரி சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஆர் இல்லை மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலை, கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் எடுத்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அதாவது இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் வந்து என்ன, நமக்கு வந்து 46,400 46,150. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து அகைன் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக 47,950 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ இவனுடைய மூமெண்ட்ஸுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் டார்கெட் வந்து 47,950. இது ஸ்ட்ரெயிட்டாகவே டச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டச் ஆனதுக்கப்புறம் அங்கே ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். தொடர்ச்சியாக ஒரு 5 டேஸ் வந்து ஃபால் ஆகலாம். பிகாஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 46,400 46,120. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 47,950. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 5th 10 டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய கிளாஸு மார்ச் 4th இருக்கும். அண்ட் இந்த வாரம் செக்டார் வைஸாக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டல் செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்து இருக்குது. செகண்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் எல்லா செக்டாருமே பை சைடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்கும். இதில் ஒரு பெரும்பாலான செக்டார் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, ஒரு சில செக்டார் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் இருக்குது மெட்டல் செக்டாரில் டாடா ஸ்டீலை வந்து நோட் பண்ணுங்கள்.
இந்த டாடா ஸ்டீலை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பொசிஷனலாமே நம்ம 125லேருந்து பையிங் சைடில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம டார்கெட் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், 170 வரைக்கும் டார்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் 156 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு, 155.95 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஸ்டாக்கை வந்து பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓவராலாக பொசிஷனலாகவே ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக நமக்கு வந்து இந்த சப்போர்ட்லேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சினாலே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மோடுக்கு போகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் ஒரு கீழே ஃபால் ஆனால் கூட திருப்பி 147லேருந்து அக்யூமுலேட் ஆகி திருப்பியும் அப்சைட் வந்து ரைஸ் ஆகலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க 160ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க 170ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எமி ஆர்கானிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது ஒரு 10 to 15 days, ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். லாங் டேர்ம் ட்ரேட் கிடையாது, ஒரு 1 or 2 days. பிகாஸ் இந்த ட்ரெண்ட் வந்து ஓவரால் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த இடத்துல ஓவராலாக சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 2023 இந்த ட்ரெண்டை தான், பாட்டம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ண ஒவ்வொரு முறையும் இன்வெஸ்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் வரும்போது பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னு அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அதே நேரம் இது வரைக்கும் செல்லர்ஸ் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து இறக்குனாங்க. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை விட்டு எபோவில் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க எமி ஆர்கானிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். மினிமம் அப்சைடு வந்து 1280 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ஸ்டாக் வந்து ரைட் நோ 1176 இருக்குது. 145 மேபி 1130 வரைக்கும் கூட ஒரு ஃபால் ஆனால் கூட இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரீடெஸ்ட்னு எடுத்துக்கலாம். டுவோர்ட்ஸ் 1250லேருந்து 1280 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க. நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் பிஃபோர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிஃபோராக. ஃபைன், இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஃபுல்லாக லென்த்தியான வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. உங்கள் கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கீழே பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வணக்கம்.